வணக்கம் நண்பர்களே. விஜய் முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆக போகுது. இந்த 100 நாட்களில் அவங்களுடைய முதல் பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் ஆகியிருக்கு. இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம் என்ன? இந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஏதாவது புதிய அறிவிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது என்னன்னா, ஏற்கனவே இருந்த அரசினுடைய திட்டங்களை அப்படியே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, கொஞ்சம் பெயிண்ட் அடித்து, கொஞ்சம் பேர் மாற்றி, புதிய புதிய திட்டங்கள் மாதிரியே அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே அவங்க பதவிக்கு சில திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு கமெண்ட் வந்தது. என்னன்னா, நீங்கள் அடுத்த 5 ஆண்டு காலமும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அந்த அடுத்த 5 ஆண்டு காலம் ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த கடந்த 5 ஆண்டு காலங்களில் அப்ப இருந்த முதலமைச்சரோ அந்த அரசும் உருவாக்கிய அல்லது செயல்படுத்திய திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாற்றி அல்லது அதை நீங்க பண்ண மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கே உங்களுக்கு இந்த 5 வருஷம் சரியா போயிடும். ஏன்னா அவங்க அவ்வளோ செஞ்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க பேர் மாற்ற முடியும், அல்லது புது பெயர்ல ஏதாவது வேற சின்ன சின்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அது கூட சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் எங்களுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியுமே தவிர உங்களால் புதுசாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ஏன்னா செய்ய முடியாதுன்னா செய்யக்கூடாதுன்னு இல்லை, உள்ளே இருந்தால் தானே வரும். மைண்டில் அந்த மாதிரி செய்யணும், இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு அந்த யோசிக்கிற திறன் இருந்தால் தான் புதுசாக திட்டங்கள் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? இப்படித்தான் இருக்கும். இதில் நிறைய, அதாவது பள்ளி கல்வித்துறையில் இவங்க அறிமுகப்படுத்துகிற திட்டங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே கடந்த ஆண்டுகளில் ஜெயலலிதா காலத்திலிருந்து மு.க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் செயல்படுத்திய திட்டங்களை தான் இவங்க புது பெயரில் என்ன வெற்றி தமிழகன்ற பேரில் இவங்க பண்ணுறாங்க. அந்தம்மா இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க, இலவச சைக்கிள்கள் வழங்கினாங்க. அந்த திட்டங்களை அப்படியே தொடர்ந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்க அதை எடப்பாடி பழனிசாமி அதை அப்படி தொடர்ந்தார். மு.க. ஸ்டாலின் அதை தொடர்ந்தார். மு.க. ஸ்டாலின் குறிப்பாக தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரே நேரத்தில் 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் கொடுத்தார். பொதுவாக இப்போ ஜெயலலிதா காலத்துக்கும் மு.க. ஸ்டாலின் காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஜெயலலிதா இருந்த போது தரப்பட்ட மடிக்கணினிகள் அதாவது இந்த பேசிக் குவாலிட்டி கொண்டவை, ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மடிக்கணினிகள். அதில் நீங்கள் அதிகமாக டேட்டா ஏற்ற முடியாது, அல்லது நிறைய ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஒரு மாணவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அதில் செய்ய முடியும். நீங்கள் மேற்கொண்டு அதில் அட்வான்ஸ் ஏதாவது செஞ்சிடலாம், ஏதாவது கிராஃபிக்ஸ் அது சேர்க்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு குறைவான செயல்திறன் கொண்ட மடிக்கணினிகள் தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது என்ன ப்ரொஃபஷனலா அப்படி அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மடிக்கணினிகள் ரொம்ப அட்வான்ஸ்டு, அதாவது i5 i7 அந்த ரேஞ்சில் அவர் மடிக்கணினிகள் கொடுத்தாரு. அதில் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ரிமோட் ஏரியாவை போனாலும் மேக்சிமம் அங்கே சிக்னல் எடுக்கிற மாதிரியான திறன் கொண்ட மடிக்கணினியில் மு.க. ஸ்டாலின் கொடுத்தார். இப்போ இவங்க வெற்றி தமிழகன்ற பேரில் மடிக்கணினிகளை வழங்குவோம். என்ன நீங்கள் புதுசாக இதில் நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டது ஒரு பெரிய சாதனையா? அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, நீங்கள் இந்த வருஷம் கொடுப்பீங்க, அவ்வளோதான். அப்புறம் திருப்பி கொடுப்பீங்களான்னு தெரியாது. சரி, அதுக்கு அடுத்து இந்த மாணவர் விடுதிகளை சீரமைக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமும் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே செஞ்சது தான். அது குறிப்பாக இந்த கல்லூரி மாணவர் விடுதிகள் மிக மோசமான நிலையில் இருக்குது, அதை சீரமைக்கணும் அப்படின்ட்டு அவர் அதை ஒரு இயக்கம் மாதிரியே செஞ்சார். அது குறிப்பாக சென்னையில் எம்சி ராஜா ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மவுண்ட் ரோடில், சைதாப்பேட்டில் மவுண்ட் ரோடில் கம்பீரமாக நிற்க ஒரு புதிய ஹாஸ்டல், ஏதோ ஒரு நவீன ஒரு 5 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்டல் முதல்ல எப்படி இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த ஹாஸ்டலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் அடிச்சோன்ற முறையில் நான் சொல்கிறேன். நான் படிக்கும்போது நிறைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க. அதனால் அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருப்போம், சில நாட்கள் தங்கி கூட இருப்போம். நிறைய கலாட்டாக்கள், சண்டைகள், ரேகிங்கு எல்லாமே இருந்த ஒரு ஹாஸ்டலு. சாப்பாட்டு நேரம் தான் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க.
சாப்பிடும்போது போடுற அந்த இட்லி இருக்குல்ல, இந்த இட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படம் பேட்டரியில் வர்ற மாதிரி தான், அந்த இட்லியை எடுத்து செவுத்துல அங்க ஒரு இது செவுத்துல அடிச்சு திரும்பி வருதான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா இட்லியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. பல பேர் வந்து சாப்பாடு பிடிக்கும், சாப்பாடு தூக்கி அப்படியே ஜன்னலுக்கு வெளியே கொட்டிடுவாங்க. அப்படி கொட்டும் போது வெளியே ஒரே சவுண்டு, கரமுறான்னு அடிச்சு சவுண்டு. என்னன்னு பார்த்தா ஒரே பன்றிகள் கூட்டம் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக வந்து அங்கே ஒரே கலட்டா பண்ணும். உள்ளே இருந்து கமெண்ட் அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸு, உள்ளே இருந்து, நண்பர்களே சகோதரர்களே அடித்து கொள்ளாமல் சாப்பிடுங்கள், நீங்கள் வெளியே இருக்கீங்க நாங்கள் உள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறிய ஒரு கட்டடம் அது. இன்னைக்கு அந்த கட்டடம் எப்படி இருக்குது, அங்கே மெஸ் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலை எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா மாணவர்களுக்கும் அந்த வசதிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அறிவித்து அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த புண்ணியவங்களை கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க. அதே போல் இந்த தாய்மாமன் மோதிர திட்டம், அது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. பெண்களுக்கு வந்து 8 கிராம் தங்க நாணயம் பட்டு புடவை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் இருந்த தாலிக்கு தங்கம் திட்டம் தான், அதை திரும்ப கொண்டுறாங்க. மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, இந்த தாலிக்கு தங்கம் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா தாலி கூட வாங்க மாட்டாங்க, அது வாங்க முடியாத கஷ்டத்தில் குடும்பங்கள்லாம் இருக்கும். அப்கோர்ஸ் அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து மீன் பிடிக்க தூண்டில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கல்வியில் என்னென்ன சலுகைகள் வேணுமோ, எவ்வளோ உதவிகள் வேணுமோ நான் அத்தனையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கல்விக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு தாலிக்கு தங்கம் ஒரு பவுனு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் இந்த படிக்கும்போது அந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயை கொடுக்கும்போது அந்த 1 லட்சங்கிறது பல மடங்கு அவங்களுக்கு வந்துடுது. அதை விட முக்கியமானது அந்த கல்வியும் கிடைச்சிருது. அது ஒரு மூலதனம். அதை வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போகலாம், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். தாலிக்கு தங்கம் என்ன வைரமே கூட அவங்க வாங்கிப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு வந்து மு.க. ஸ்டாலின் அதை நிறுத்திட்டு இதை பண்ணார். இவங்க மீண்டும் இல்லை வேணாம், நீ படிக்காமல் போ, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, தங்கம் கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலிக்கு தங்கம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே போல் போதைப் பொருள் ஒழிப்புக்கு 7 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க பள்ளி கல்லூரிகளில். இதையும் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே செஞ்சுட்டார். பள்ளி கல்லூரிகளில் அவர் ஒரு குழு, போதை தடுப்பு குழு ஒன்று அமைச்சு, அங்கே எங்கேயாவது போதை நடமாட்டம் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு அல்லது இந்த குழுவுக்கு தெரியப்படுத்தி அதை ஒழிப்பது தான் வந்து அந்த குழுவின் நோக்கம். இதை ஏற்கனவே அவர் அறிவித்து செயல்பாட்டில் இருந்தது. அதை தான் திரும்ப வந்து இவங்க என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பெண்களுக்காக வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்தில் வந்து தோழியர் விடுதி, அது சென்னையில் பல இடங்களில் தோழியர் விடுதி இருக்குது. அதை திமுக அரசு அமைச்சது, அதைத்தான் வந்து இவங்க தொடர்றாங்க வேற பேரில். அதே போல் நூலகங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திறந்த மாதிரி வந்து நூலகங்கள் இதற்கு முந்தைய எந்த ஆட்சியிலுமே திறக்கப்படலை. அவ்வளவு நூலகங்கள், அவ்வளவும் மேம்படுத்தப்பட்ட நவீன நூலகங்கள். அதிலும் இந்த இதில் கொளத்தூர் மாதிரியான தொகுதிகளில் கிட்டத்தட்ட அது ஒரு 3 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கும் அந்த நூலகம். அதே போல் அது ஒரு பொது பயன்பாட்டு மையம். அது நீங்கள் ஒரு 5 ரூபாய் என்ன 5 ரூபாய் கொடுத்துட்டு அங்கே போய் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற வைஃபையை பயன்படுத்தி உங்கள் அலுவலக வேலையை முடிக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போய் உட்காந்தா ஒரு 8 மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்து அவருடைய ஒரு நாள் வேலையை அங்கேயே முடிச்சிடலாம். நியூஸ் டைப் பண்ணி அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்க முடியும். ஒரு பத்திரிகையாளராக அது எப்படி எனக்கு பயன்படுதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி அவர்கள் இந்த மாதிரி பல திட்டங்கள், முதியோர்களுக்கு இவங்க என்னமோ இல்லங்கள்ன்றாங்க, இதையே அவங்களே செஞ்சுட்டாங்க. அவங்க செஞ்ச சரியா மெயின்டைன் பண்ணாலே போதும். இவங்க ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப தூக்கி வச்சு நம்ம பேசுறதா நீங்க நினைக்க வேணாம். நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் மு.க. ஸ்டாலின் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்லிட்டு மூச்சு இறக்குதுன்னு. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்
காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்கி, பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பி தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம், உங்க கனவை சொல்லுங்க. இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அவ்வளவு திட்டங்கள் அவரு செஞ்சாருல்ல, அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் வந்து இவங்க எடுத்து அதுக்கு வந்து புதுசு புதுசா வந்து இவங்க நிதியை அலாட் பண்ணி, அது என்னமோ இவங்க உருவாக்கின திட்டங்கள் மாதிரி, இவங்க சிந்தனையில் உதித்த திட்டங்கள் மாதிரி வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து தாங்க முடியல. ஏன்னா இந்த கிரெடிட் முழுக்க யாருக்கு போகணும்? அவர்களுக்கு தான் போகணும். இதுக்கான முழு பலனும், இந்த பலன் அனுபவிச்சது மக்கள். இது அத்தனையும் யாருடைய யோசனையில் உதித்ததுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அப்போது ஆட்சியில் இருந்த மு.க. ஸ்டாலின் மற்றும் அந்த டீம், அவங்களுடைய ஒர்க் அது. அதைத்தான் வந்து நீங்க இன்னைக்கு ஒன்னொன்னா வந்து நீங்க புதுசு புதுசா ஏதோ ஏன்னா இது புதிய ஆட்சி, புதுசா வர்ற முதல் பட்ஜெட்டு, எல்லாரும் கூர்ந்து கவனிப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னும் பலருக்கு மறந்து போயிருக்கும். பலன் அனுபவிச்சவங்களுக்கு கூட அது மறந்து போயிருக்கும். இல்லைன்னா ஓட்டு எப்படி போட்டிருப்பாங்களா? ஸோ அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மக்களின் மறதி தான் வந்து மிகப்பெரிய மூலதனம். இந்த அரசுக்கு அது மிக வசதியா வந்து அமைஞ்சிருச்சு. அவ்வளவு செஞ்ச மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்சுட்டு இவங்களை ரொம்ப சுலபத்தில் ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விளைவு தான் வந்து இவர்கள் ஒவ்வொன்றையும் வந்து இவங்க புதுசா ஒன்று சொல்றாங்கல்ல, இந்த கல்லூரிகளின் மாணவர்களுக்கு செயல் திறன் பயிற்சி அளிக்கப்படுன்ட்டு. அது வேணா வந்து புதுசுலாம். என்ன புதுசுன்னா, அது ஆர்எஸ்எஸோட யோசனை. ஆர்எஸ்எஸ் மூலையில் உதிக்கிற ஒரு அழுக்கு சிந்தனை அது. அப்போ பசங்களுக்கு வந்து எந்த ட்ரைனிங்கும் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இருக்கலாம். அது படிச்சு முடிச்சு அவன் ஒரு இதை நம்ம வேலையா நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவனுக்கு ஒன்று தோணும். அப்போ வந்து அவன் போய் பயிற்சி எடுத்துக்கலாம். கல்லூரியில் படிக்கும் போதே இந்த பயிற்சிக்கு போ, உங்க அப்பா செருப்பு தைக்கிறாரா, உங்க குடும்ப தொழில் அதானா, அப்போ நீ செருப்பு தைக்கிறதுக்கான பயிற்சி எடு. உங்க அப்பா பிளம்பரா, அல்லது உனக்கு பிளம்பர் தொழில் இன்ட்ரெஸ்டா, நீ பிளம்பிங் வேலைக்கு போ. இப்படி வந்து படிக்கிற காலத்திலே ஒரு பையனை வந்து மூலச்செலவு செய்து அவனை குலத்தொழில் செய்யறதுக்கு அனுப்புகிற ஒரு விபரீத யோசனை அது. அந்த பசங்களுக்கு வந்து கல்லூரியில் படிக்கும் போதே அவங்களுக்கு இந்த மாதிரியான திறன் பயிற்சி அளிக்கிறது அப்படிங்கிறது. திறன் மேம்பாட்டு மையங்களையும் கடந்த ஆட்சி வந்து அங்கங்கே ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் இருக்கும். அது படிக்கும்போதே போய் அங்கே போய் சேர்ந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு என்ன திறன் இருக்கு, அதை எப்படி மேம்படுத்திக்கணும், அதற்கான மையம் அது. நீ யார் வேணா போய் எப்போ வேணா சேர்ந்துக்கலாம். படிக்கும்போது மென்டலாக வந்து அதை டைவர்ட் பண்ணி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அவன் என்ன பிஏ படிக்கிறதுக்கு போகிறான், பிஎஸ்சி படிக்க போகிறான், பிஇ இன்ஜினியரிங் படிக்க போகிறான். அவன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அவன் யோசிச்சு முடிவு பண்ணிட்டான். அந்த காலகட்டம்ங்கிறது என்ன, படிக்கிற காலகட்டம் டைவர்ஸ், அந்த அந்த மனதை வந்து மடைமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கும்போதே வந்து குலத்தொழில் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? திறன் மேம்பாட்டுன்னா என்ன, திறன் பயிற்சி என்ன கொடுக்க போகிறீங்க? நீதி சமூக அந்த வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிற அரசுகளுக்கும் இந்த மாதிரி வெறுமனே பப்ளிசிட்டி, அடுத்தவங்க யோசனையை வந்து அடுத்தவங்களுடைய திட்டங்களில் தங்கள் பெயரை முத்திரை குத்தி கொள்கிற ஒரு ஆர்வ கோளாறு கொண்ட அவர்களுக்கும் உண்மையான சமூக அந்த நீதி அக்கறை கொண்டவர்களுக்கு உள்ள வித்தியாசங்கிறது இதுதான். இந்த மருத்துவத்துறையில் இவங்க என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம்னு ரொம்ப அழகாக கடந்த ஆட்சியில் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய பயன் தெரியுமா அது?
எவ்வளவு பேருக்கு அந்த மக்களை தேடி மருத்துவம் நடைமுறையில் வந்து எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருந்ததுங்கிறத நல்லா கண்ணால் பார்த்துருக்கேன், நானே கூட அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட திட்டங்களுக்கு இவங்க புதுசாக ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க, அதைத்தான் தாங்க முடியல. மற்றபடி வந்து இது ஒரு ஒரு டம்மி முதலமைச்சர், ஒரு டம்மி அரசு, அந்த ஒரு டம்மி அரசனுடைய ஒரு டம்மி பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க முடியுது. எந்த வகையிலுமே இது பலனில்லையான்னா கடந்த ஆட்சியின் திட்டங்களை தொடர்றாங்க, அவ்வளோதான். அதை புதுசு புதுசாக வந்து இவங்க இப்போ சொற்பிரயோகங்களை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தா கூட கடந்த ஆண்டுகளில் கடந்த அரசு செஞ்சதை விட குறைந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவங்க நிதியை ஒதுக்குறாங்க. அதனால் இது வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வர்ற நாட்களில் பார்க்கலாம். இன்னொன்று இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க, இதை அறிவிக்கிறதோட சரி. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு பட்ஜெட் வரும்போது இதெல்லாத்தையும் டோட்டலாக நம்ம மறந்து தொலைச்சிருப்போம். திரும்ப வந்து இதே திட்டங்களுக்கு வந்து அவங்க இன்னொரு கோட்டு பெயிண்ட் அடித்து புதுசாக ஏதோ செய்கிற மாதிரி வந்து அவங்க பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி வந்து இவர்கள் அறிவித்த அந்த வாக்குறுதிகள், பெரும்பாலான வாக்குறுதிகள், அதை வந்து இவர்கள் எதையுமே நிறைவேற்றுவதற்கான எந்த செயலிலும் வந்து அவங்க இறங்கலை. காரணம் என்னென்னா நிதிநிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிதிநிலையை வச்சுக்கிட்டு தான் கடந்த ஆட்சி காலத்தில் சொல்லி முடியாத அளவுக்கு திட்டங்களை வந்து அவங்க அறிவித்தாங்க. அதில் பல திட்டங்கள் செயல்பாட்டில் இப்போ வரைக்கும் இருக்கு. பட் இவர்களுக்கு அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவர்கள் முடிந்த வரைக்கும் தள்ளி போடுவதில் இவங்க கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு கண் துடைப்பு. நாங்கள் அதாவது இந்த என் வீட்டில் விருந்து, அறுசுவை விருந்து, என் மனைவி இதை பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்க, இதை செஞ்சுருக்காங்க அப்படியெல்லாம் வந்து வெளியே பீலா விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு வாழை இலையை போட்டு அதில் கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு நெய் கொஞ்சம் 2 சொட்டு நெய்யை ஊற்றி அப்படியே வந்து தடை விட்டு இலையை தூக்கி வெளியே போடுறான்ல, அதற்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை.